வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து கணைக்கு வந்து மருந்து கொடுக்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபனூரில் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் காலையிலே கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம். பார்த்திபனூருக்கு போயிட்டுருக்கோம். கணைனா என்னன்னு சொல்லுங்கங்க. கணைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இங்கிலீஷில் கூட சொல்லுவாங்கள்ல, குழந்தைக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அல்லது உடல் சூடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து ஒரு 3 வயசு குழந்தைகளுக்கு இந்த கணை வரும். இந்த கணை சூடு இருக்கிற குழந்தைய பார்த்தீங்கன்னா சரியாக வெயிட் போட மாட்டாங்க, வளர்ச்சி அடைய மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 வயசுங்க என் பையனுக்கு. பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 வயசு குழந்தை மாதிரியே இருப்பான். வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 11 கிலோ தான் இருக்குது 5 வயசு ஆனால். இதுதான் கணை. இது அடிக்கடி சளி பிடிக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திபனூர்னு ஒரு ஊர் இருக்குது, மதுரைக்கும் மானாமதுரைக்கும் நடுவில். அங்கே போய் மருந்து கொடுத்தோம்னா சரியாகும்னு சொல்கிறாங்க. அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். நாங்கள் அதிகாலையிலே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா கணைக்கு வந்து மருந்து கொடுக்குறதுக்கு அதை சீக்கிரமாக வர சொல்லிட்டாங்க. வர்ற வழியிலே வந்து எங்களுக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதனால் ஆன் தி வேலே ஒரு ஹோட்டலில் பார்த்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இவன் பண்ணுறதை பாருங்கள். எங்களை ஒரு வழி பண்ணிட்டான். டிஃபன் ரெடியாகி வரைக்கும் இப்படி தாங்க ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பான், துருதுருன்னே இருப்பான். இப்போ டிஃபன் ரெடியாகி வந்துருச்சு. இப்போ எங்கள் அத்தைக்கு வந்து பூரி தான் அவங்களுக்கு பிடிக்கும். பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு தோசை, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து இட்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து முன்னாடிலாம் வந்து ஏதாச்சும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சரி அவங்க டக்குனே என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. எனக்கு அவங்க மேலே வந்து ரொம்பவே கோவமாக இருக்கும். ஏன் உடனே கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு 3 நாள் 4 நாள் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கும் அவங்க மேலே. ஒரே டெய்லி நாங்கள் மாதத்தில் எப்படி 3 டைமாச்சும் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். அவனுக்கு அடிக்கடி வந்து சளி பிடிச்சிக்கிட்டு ஃபீவர் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பார்த்திபனூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி வந்த உடனே ஒரு மசூதி இருக்கும். அந்த மசூதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு தெரு ஒன்று போகும். அந்த தெரு வழியே போனோம்னா அவங்க வீடு இருக்குது. எனக்கே வந்து அப்புறம் வந்து இப்போ அலோபதி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரொம்பவே எரிச்சலாகிடுச்சு. அதாவது ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் கிளம்புன்னு சொன்னாவே. முன்னாடிலாம் அவங்க மேலே கோவப்படுவேன். இப்போ வந்து எனக்கே கிளம்புறதுக்கு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அதனால் வந்து சித்த மருத்துவத்தை தான் இப்போ வந்து நான் முழுமையாக நண்பறேன். அதுக்கு வந்து இப்போ வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. ஒரு வழியாக கேட்டு கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த தெருவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கணைக்கு மருந்து கொடுக்குறோங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் மருந்தெல்லாம் வாங்கிட்டோம். மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து 200 ரூபா. ஒன்று வந்து சளிக்கு, இன்னொன்று வந்து கணைக்கு. ரெண்டுமே வந்து எப்படி சாப்பிடணும், இதாங்க அந்த மருந்து, எப்படி சாப்பிடணும் எல்லாமே அதில் எழுதி ஒட்டியிருக்கும். அவங்களுமே சொல்லுவாங்க, சொல்லி அனுப்புவாங்க எந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து உண்மையிலே நல்ல குணமாகுதுங்க.